Dear students, exercise 3.3ல fourth question. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 3.3ல fourth question. Determine k. அது k கண்டுபிடிக்கணும் and solve the equation. ஒரு equation கொடுத்துருக்காங்க 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0. If one of its roots is twice the sum of the other two roots. அதாவது ஒரு மூலம், அதாவது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டினுடைய ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. ஒன் ரூட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ். ஒரு மூலம் மற்ற இரண்டு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட் த ரூட்ஸ் பி, அந்த ரூட்ஸை வந்து ஃபஸ்ட்டு டூ ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த மற்ற மூன்றாவது மூலம், ஒரு மூலம் வந்து மற்ற இரண்டு மூலங்களின் கூடுதலின் இரண்டு மடங்கு, ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ். சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ்னால் இந்த டூ ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா பீட்டா, இதோட ட்வைஸ் சம் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதோட ட்வைஸ்னால் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கிடுவோம். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்கிற போது அந்த ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு இங்கே A2 B - 6 C3 D வந்து K. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அதாவது சிக்மா ஒன் என்னது மைனஸ் ஆஃப் -6/2 -6/2. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது என்னது ஆக்சுவலாக சிக்மா 1 மூலங்களின் கூடுதல். இப்போ என்ன கிடைச்சிருதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இந்த 2 உள்ள கொண்டு போயிருமா, 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆயிரும். 6/2 இதை கேன்சல் பண்ணிட்டா 3 ஆயிரும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இங்கே 1 ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2 ஆல்ஃபா இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 ஆல்ஃபா, இங்கே பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஆயிடுது. இதில் எல்லாத்தையுமே டிவைடு த்ரூட் பை 3, எல்லாத்தையுமே 3 டிவைட் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். அப்போ பீட்டாஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருதுன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா, பீட்டாஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிருது. இப்போ நம்ம முதல்ல வந்து கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். therefore the roots are, இந்த பீட்டா வந்து கிடைச்சதுனால இந்த மூலங்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரூட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா என்னது 1 மைனஸ் ஆல்ஃபா, தேர்டு ரூட் என்னது 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல். அப்போ ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு 1 எவ்வளவு 2ங்கிற ஒரு ரூட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்போ அந்த 2ங்கிற ரூட்டை 2 இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் என்னது 2x³ கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x³ மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. அது கிவன் ஈக்குவேஷன் வந்து 2x³ மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. இதில் 2 இஸ் 1 ரூட், 2 வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டோம். 2ங்கிறது ஒரு மூலம், 2 ஒரு மூலமாக இருக்கிறதுனால 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 போட்டுடலாம் இல்லையா. 2 இஸ் 1 ரூட்டு தானே. இப்போ 2 இன்ட்டு 2³ மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus 3 into x 2
plus k is equal to 0. இப்போ 2 into 2 cube எவ்வளவு 8 minus 6 into 2 square 4 plus 3 into 2 எவ்வளவு 6 plus k is equal to 0. 2 8s are 16 minus 6 4s are 24 plus 6 plus k is equal to 0. ரெண்டு ப்ளஸ் ஆட் பண்ணிடுவோம் 16 ப்ளஸ் 6 எவ்வளவு 22 மைனஸ் 24 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ 24ல் 22 போச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், அப்போ -2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த -2 இப்போ அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா கே இஸ் ஈக்குவல் டு +2ன்னு கிடச்சிரும். கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோமா? கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் சம் ஆஃப் த ரூட்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கற்பலன். மூலங்களின் பெருக்கற்பலன்கிறது ஆக்சுவலாக σ3. மூலங்களின் பெருக்கற்பலன்கிறது ஆக்சுவலாக என்னது σ3. ஈக்குவேஷன் என்னது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள், 2x³ minus 6x², அடுத்தது ப்ளஸ் 3x ப்ளஸ் கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2. கே இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், k is equal to 2. நம்ம k க்கு பதில் 2, a is equal to 0. Here a is equal to 2, b is equal to -6, c is equal to 3, d is equal to 2. σ3 product of the roots, அதாவது ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு தேர்ட் ரூட். இப்போ தான் நம்ம சொன்னோம் கே அந்த 2 வந்து ஒரு ரூட்டாக இருந்தது இல்லையா. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு σ3ங்கிறது மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி எவ்வளவு 2 பை ஏ எவ்வளவு 2, -2 by 2. அதாவது இந்த இப்போ ஆல்ஃபா உள்ளே கொண்டு போயிடும். அல்லது 2 இன்ட்டு ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2 by 2 எவ்வளவு. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம், அப்போ -1. இப்போ 2 ஆல்ஃபா உள்ளே கொண்டு போயிடும். 2 ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்தால் +1 இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -2 ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபாங்கிறது -2 ஆல்ஃபா ப்ளஸ் 1ங்கிறது -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 2 இன்ட்டு -1 -2 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது -2 வரணும்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபார்முலாவில் தான் போகணும். இப்போ ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு -2, சி இஸ் ஈக்குவல் டு -1. therefore 2x² minus 2x minus 1 is equal to 0 இருந்தால் x is equal to சொல்லுவோம். இங்கே ஆல்ஃபா x இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபா is equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a. அந்த ஃபார்முலாவில் -b minus of -2 2 plus or minus square root of b square minus 2 whole square 4 minus 4 into a வந்து எவ்வளவு 2, a is equal to 2 into c 4ac, c வந்து -1 by 2 into a2. இப்போ 2 plus or minus square root of 4 minus into minus plus ஆயிடுது, minus into minus plus ஆயிரும். என்ன minus 4 into 2 into -1 plus 8 by 4. இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டு போயிடாங்க. இங்கே 2வை காமனாக எடுத்து தான் கேன்சல் பண்ணணும். நமக்கு அடிக்கணும் போல தோணும், அடித்து வச்சுறாங்க. 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா 4 + 8 எவ்வளவு 12 by 4. இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √12 எப்படி பிரிக்கலாம், 4 3s are 12, 4 ரூட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டா 2√3 by 4. இப்போ மேலே 2வை காமனாக எடுத்துகிட்டு 2வை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 by 2. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 + √3 by 2, அல்லது இன்னொரு கேஸ் வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 - √3 by 2ன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ ஆல்ஃபா வந்து 1 + √3/2 இருக்கும்போது அதர் ரூட் மற்றொரு மூலம் 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் √3/2 இருக்கும்போது அதர் ரூட் வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ 1 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதில் 1 மைனஸ் √3/2. இங்கே பாருங்களேன், ஆல்ஃபாவுக்கு பதில் 1 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதில் 1 + √3/2. இப்போ இங்கே 2 எல்சிஎம் எடுக்கிறோம். 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 × 1 2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். -1 மைனஸ் √3/2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ 2 × 1 2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடும். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3/2. இப்போ 2 - 1 1 மைனஸ் √3/2. 2 - 1 1 ப்ளஸ் √3/2. 1 மைனஸ் ஆல்ஃபா என்னதுன்னா 1 + √3/2. இங்கே அதே மாதிரி வந்தீங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா என்னது 1 மைனஸ் √3/2. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 அடுத்து மைனஸை உள்ளே கொண்டு போயிடும். -1 மைனஸ் √3. அப்போ 2 - 1 எவ்வளவு 1 மைனஸ் √3/2. அதாவது ஆல்ஃபா வந்து 1 + √3/2ன்னு எடுத்தோம்னா அனதர் ரூட் இஸ் 1 மைனஸ் √3/2. அதே மாதிரி ஆல்ஃபா 1 மைனஸ் √3/2ன்னு எடுத்தோம்னா இங்கேயும் பாருங்கள், 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 2 1 இஸ் 2. அடுத்து மைனஸை உள்ளே கொண்டு போயிடும். -1 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3. அப்போது 2 - 1 1 ப்ளஸ் √3/2. பார்த்தீங்களா, ஆல்ஃபா வந்து 1 மைனஸ் √3/2ன்னு எடுத்தோம்னா அனதர் ரூட் இஸ் 1 + √3/2. therefore இது மாறிக்கிடுது. அதாவது 1 + √3/2 எடுத்தோம்னா இங்கே 1 மைனஸ் √3/2. அதே மாதிரி 1 மைனஸ் √3/2 எடுத்தோம்னா 1 + √3/2ன்னு மாறிக்கிடுது. therefore the roots are மூலங்கள் ஆவன. therefore the roots எதெல்லாம் ரூட்ஸாக வருதுன்னா 1 + √3/2 ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா 1 மைனஸ் ஆல்ஃபா என்னது 1 மைனஸ் √3/2. இன்னொரு ரூட் என்னது 2. தட்ஸ் ஆல். இது மறுபடியும் ஒரு தடவை பொறுமையாக கவனிக்கலாமா? ரைட், ஓகே. சி மறுபடியும் கவனிங்க. இப்போ என்ன கவனிக்கிறோம்னா டிட்டர்மின் கே. இந்த கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மின் கே அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா 2x³ - 6x² + 3x + k = 0. 2x³ கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ therefore இதுக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும். if one of its roots is twice the sum of the other 2 roots, ஒரு மூலம் வந்து மற்ற 2 மூலங்களின் கூடுதலின் 2 மடங்கு. அப்போ அந்த ரூட்ஸை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா. ஃபர்ஸ்ட் 2 ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டானா இதோட மூலங்களின் கூடுதல் எவ்வளவு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதோட ட்வைஸ் 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ அந்த ரூட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபா பீட்டா 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் எடுக்கணும். σ1 சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = அந்த ஈக்குவேஷனை பாருங்கள் -6/2. அப்போ என்ன வந்து இதுதான் σ1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த 2 உள்ள கொண்டு போகிறோம். 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 × பீட்டா 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு -× ப்ளஸ் 6/2ன்னு வந்துருச்சு. இதை கேன்சல் பண்ணோம்னா 3 வந்துடுது. இங்கே ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் சேர்த்தோம்னா ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் சேர்த்தோம்னா 3 ஆல்ஃபா. பீட்டாவையும் 2 பீட்டாவையும் சேர்த்தோம்னா 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்கிறதுனால 3 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 1. therefore பீட்டா = +1. இந்த ப்ளஸ் ஆல்ஃபா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பீட்டா = 1 - therefore the roots are ஆல்ஃபா பீட்டா. பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1 - ஆல்ஃபா 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது 1 - ஆல்ஃபா. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபாவும் 1 - ஆல்ஃபா கேன்சல். 2 × 1 2. அப்போ ஆல்ஃபா 1 - ஆல்ஃபா 2 அப்படின்னு ஒரு 2ங்கிற ஒரு ரூட் ஈஸியாக நமக்கு கிடச்சிருது. இப்போ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 2x³ - 6x² + 3x + k = 0. 2 is 1 ரூட். 2ங்கிறது ஒரு மூலம். அப்போ எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது கேயோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. கேயோட வேல்யூ 2னா இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 = 0. இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது இதோட ரூட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. 2ங்கிற ஒரு ரூட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே சமயத்தில் கேயை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது σ3, அதாவது ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு தேர்ட் ரூட்டு 2 இஸ் ஈக்குவல் டு σ3ங்கிறது மைனஸ் டி பை ஏ, அதாவது மைனஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு -1. இந்த 2 ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா உள்ளே கொண்டு போகிறோம். 2 ஆல்ஃபா இன்ட்டு 1, 2 ஆல்ஃபா இன்ட்டு 1, 2 ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர். இந்த -1 இந்த சைடு வந்தால் +1 = 0. எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம 2 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா ஆயிடுது, +1 -1 ஆயிடுது, = 0. இதை கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ a = 2, b = -2, c = -1, ஆல்ஃபா = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac/2a. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 + ஆர் மைனஸ் √3/2ன்னு வருது. ஆல்ஃபா = 1 + √3/2ன்னு எடுத்தோம்னா அனதர் ரூட் இஸ் மற்றொரு மூலம் 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து 1 மைனஸ் √3/2 வருது. ஆல்ஃபா வந்து 1 மைனஸ் √3/2ன்னு எடுத்தோம்னா 1 + √3/2 வருது. அதான் மாறி மாறி வருது. அப்போ ஒரு ரூட் வந்து 1 + √3/2னா அனதர் ரூட் இஸ் 1 மைனஸ் √3/2. ஒரு ரூட் வந்து 1 மைனஸ் √3/2ன்னு எடுத்துட்டோம்னா அனதர் ரூட் இஸ் 1 + √3/2. தற்போது ரூட்ஸ் ஆர் 1 + √3/2 ஆல்ஃபான்னு வச்சுட்டோம்னா அனதர் ரூட் இஸ் 1 மைனஸ் √3/2. தேர்ட் ரூட்டு வந்து 2. ஓகே, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நல்லா திருப்பி பாருங்கள். ரைட்டா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாருமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நோட்டில் உடனே காப்பி பண்ணிடுங்க. ரைட்டா? புரியலைன்னு சொன்னால் என்ன புரியலை அப்படிங்கிறத டவுட்ஸு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். தாராளமாக பயம் இல்லாமல் தெம்பாக கேளுங்க. ரைட்டா? பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.